வணக்கம் நண்பர்களே. என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய பஸ் லவர்ஸ், ட்ரக் லவர்ஸ், ஓவரால் ஆட்டோமொபைல் லவர்ஸ், இந்த நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த சேனலை ஒரு வருஷம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதிலிருந்து அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸை நான் ட்ரக்ஸ் பற்றியும் பஸ்ஸஸ் பற்றியும் ஓவரால் ஆட்டோமொபைல்ஸ் பற்றியும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓவராலாக அந்த வெஹிக்கிள்ஸோடைய அனாலிசிஸ், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், டாப் ஸ்பீட், கம்பேரிசன், கிராஸ் கம்பேரிசன், இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இதனுடைய அம்சங்கள், குணாதிசயங்கள் இதெல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ காலமாக நீங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வாழ்த்து அனுப்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய அன்பை என்கிட்ட அளிச்சிருக்கீங்க. இதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இதனோட சேர்த்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு சில நாட்களாக என்னுடைய சேனல் உள்ள இந்த காமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர், எல்லாருமே ஒரு சில பேர், இந்த மைனாரிட்டி ஒரு சில பேர், யாருன்னு தெரியல, இவங்க ஒரு அநாகரிகமான முறையில் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு சில காமெண்ட்ஸை உள்ளே போட்டுக்கிட்டு வராங்க. இந்த யூசர்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு வருது. சண்டை எப்படி போகுதுன்னா, நான் இந்த பிராண்டோட ஃபேன், நான் இந்த பஸ்ஸோட ஃபேன், நான் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட ஃபேன், எந்த தான் பெட்டர், ஒன்று சரியில்லை, உன்னோட ஸ்டேட் சரியில்லை, ஏன் ஸ்டேட் தான் பெட்டர், நீங்கள் அதான் இந்த மாதிரி விஷயத்த பேசக்கூடாது, நீங்கள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அன்பார்லிமெண்ட்ரியாக ஒரு நாகரிகம் அல்லாத ஒரு விஷயத்தில் காமன்ஸை ஒரு சில பேர் போட்டுட்டு வராங்க. அதை ஒரு சில பேர் தான் போட்டுட்டு வராங்க. இது ஒரு உகந்தது அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல. உண்மையான ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட், லவ்வர்ஸ், நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க, அவங்க ஏதாவது ஒரு பஸ்ஸுக்கோ ட்ரக்குக்கோ ஒரு பிராண்டுக்கோ ஃபேனாக இருக்கலாம், ஆனாலுமே அவங்க ஓவராலாக ஆட்டோமொபைல் லவ்வராக இருப்பாங்க. இவங்க ஜென்ரலாக ஆட்டோமொபைல்ஸை பற்றி நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்க ஜென்ரலாக மற்ற சில பிளாட்ஃபார்ம்ஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்லணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணணும் தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த சேனல் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடப்படக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஆசிரியர். என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக அகாடமிக் வீடியோஸாக தான் இருக்கும், எஜுகேட்டிவ் வீடியோஸாக தான் இருக்கும். ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸ் சொல்லப்போனால் இதெல்லாம் மைனாரிட்டி தான், மிஞ்சி போனால் ஒரு 20 வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோஸை நான் ஏன் போடுறேன்னா, நான் ஒரு ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட், நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன், மெயினாக ஹெவி வெஹிக்கிள் ஃபேன், ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் மட்டும் இல்லை, ட்ரெயின்ஸ்க்கும் நான் ஒரு ஃபேன் தான், லோக்கோமோட்டிவ்ஸ்க்கும் நான் ஒரு ஃபேன் தான். ஸோ லோக்கோமோட்டிவ்ஸ் பற்றியும் என்னோடய வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ ஓவரால் ஒரு ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் நான் பண்ணணும். மற்ற ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கும் ஃபேன்ஸ்க்கும் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜென்ரலாக யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி டாடா வர்சஸ் அசோக் லேலன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இருக்காது. ஒருத்தர் டாடா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் அசோக் லேலன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். காமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான அன்சைன்டிஃபிக்கான வியூ இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கு, நாலேஜ் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை. சரி, அதை நம்ம உருவாக்கி தரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸை நான் ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட் மட்டும் கிடையாது. நான் உள்ளே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. கவர்மெண்ட்டுக்கு நிறைய சஜஷன்ஸ் நான் அளிச்சிருக்கேன், எம்டிசிக்கு கொடுத்துருக்கேன், எஸ்சிடிசிக்கு கொடுத்துருக்கேன். அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், முறைகேடுகள், இதையுமே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கேன், அஃபிஷியலாக கொண்டு போயிருக்கேன். இதெல்லாம் நான் இன்றைக்கி நேரத்தில் 7-8 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரேன். என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஏற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஸ்பீட் கண்ட்ரோல் பற்றி நான் சொன்ன ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோஸை நான் மெயினாக போடுறது என்னென்னா, ஒரு நாலேஜை ஷேர் பண்ணணும். மெயினாக அந்த நாலேஜ் ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நிர்வாகத்துக்கும் போய் சேரணும். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸும் என்னோடய வீடியோவை பார்த்தா அவங்க நிறைய நாலேஜ் இன்புட்ஸை எடுத்துக்கலாம். இது ஓவராலாக இது சமூகத்துக்கு, மக்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். அதனால் இந்த சேனல் ஒரு மிஸ்யூஸ் பண்ணப்படுறதை நான் விரும்பலை. இது ஒரு ஃபேன் பேஜாக, இது ஒரு ஃபேன் பிளாட்ஃபார்மாக ஆகிடக்கூடாது. பஸ் ஃபேன்ஸோ ட்ரக் ஃபேன்ஸோ உள்ளே போய் ஒரு சண்டை போடக்கூடிய இடமாக மாறிடக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஜென்ரலாக ஆட்டோமொபைல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லார் உள்ளேயும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா
நாம் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுருப்போம், அதுதான் சரி அப்படின்னு நினைப்போம். அதுதான் மிஸ்கன்செப்ஷன். இந்த ட்ரக்ஸ் ஃபேன்ஸ், பஸ் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் இந்த மிஸ்கன்செப்ஷன் தான் இருப்பாங்க. சிறு வயதில் ஆரம்பித்து ரொம்ப வயசு முடிகிற வரைக்கும் அந்த மிஸ்கன்செப்ஷனில் தான் இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு உண்மையாலே லவ்வராக இருக்கோம், நம்ம உண்மையாலே ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டை பற்றியோ அந்த விஷயத்தை பற்றியோ நம்ம இன்னும் நிறையா லேர்ன் பண்ண விரும்பணும். நாம் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம சரின்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாழ்நாள் ஃபுல்லாகவே அதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்லி அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மற்றவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவோம், முடிஞ்சால் சண்டை கூட போடுவோம். ஆனால் இது ஒரு உண்மையான பகுத்தறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதை நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிறு வயதுலேருந்து வளர்ந்துட்டு வருவோம். நம்ம பார்த்த விஷயங்கள், மற்றவங்க நமக்கு சொல்ல விஷயங்கள், மற்றவங்க சொன்ன சஜஷன்ஸ், வியூஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட மைண்ட் செட் வந்து ஃப்ரேம் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்போது அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த ரியாலிட்டிங்கிறது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அப்போ ஆட்டோமொபைல் ஃபேன்ஸ்க்கும் இதே பிரச்சனை தான். அவங்க சிறு வயதுலேருந்து ஏதாவது ஒரு பிராண்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா, சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே அவங்க மைண்டில் இருக்கும். அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. தேவைப்படும் போது மற்ற ஃபேன்ஸ்கிட்ட அவங்க சண்டையும் போடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அது உண்மை கிடையாது. அப்போ எது ஒரு உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்மளுடைய ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். நாம் ஒரு சில விஷயத்த உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனாலுமே அதை வச்சே நம்மளுடைய லைஃப் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளுடைய வியூஸை நம்ம சேலஞ்ச் பண்ணணும், மற்றவங்களுடைய வியூஸையும் கேட்கணும். சரி ஆனது எது தப்பு அப்படின்றத உணர்ந்து நாம் ஒரு டிசிஷனுக்கு வர்றது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். நான் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க, எஸ்சிடிசி பஸ் டிரைவர்ஸ் எடுங்களேன். அந்த காலத்தில் 45 வருஷத்துலேருந்தே பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. இதில் ஆயிரக்கணக்கான பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. என்னென்னா இவங்களுக்கு பாவம் அவங்க ஓட்டின பஸ்ஸஸ் பற்றியே அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க சொல்லித்தர ஆள் இல்லை. எஸ்சிடிசி பஸ் ஓட்டின டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லாக் வச்சு தான் ஓட்டிருப்பாங்க. 65-70 தான் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு பஸ்னாலே வேகம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதில் ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதே போல் இங்கே இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே மெதுவாக தான் போகும், டிரைவரே சரி கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த பிரச்சனை, டிரைவர்ஸ் எல்லாம் பயந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையானு பார்த்தீங்கன்னா இதுவும் உண்மை கிடையாது. அப்போ உண்மை எது? இந்த உண்மையை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம அனலைஸ் பண்ணணும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸஸில் ஸ்பீட் லாக் இருக்குது, ஸ்பீட் லிமிட் பண்ணுறாங்க சேஃப்டிக்காகவும் மைலேஜ்க்காகவும். அதனால தான் அந்த பஸ் வேகமாக போகல. கேரளாவில் இந்த ஸ்பீட் லிமிட் கிடையாது, ஹரியானாவில் கிடையாது, மற்ற ஒரு சில டிவிஷன்ஸில் கிடையாது. அப்போது இந்த வேகத்துக்கு காரணம் டிரைவர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கிடையாது, அந்த கவர்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காரணம். அப்போ டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை நாம் அனலைஸ் பண்ணணும். இந்த பிரச்சனை வந்து மற்ற சில விஷயத்துலையும் இருக்குது. நிறைய பேர் உள்ள பஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு வரீங்க, உள்ளே வந்து காமன்ஸில் ஒரு அவதூறாக நாகரிகம் இல்லாத விஷயத்த முறையில் நிறைய விஷயத்த போடுறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி நான் ஃபேன், நான் இது தப்பாக சொல்லிட்டீங்க, அவதூறாக சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு போடுறீங்க. தயவுசெய்து என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். கேஎஸ்ஆர்டிசியை பற்றி தவறாக நான் சொன்னதே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு வீடியோவில் எஸ்சிடிசியில் இருக்க பிரச்சனைகளை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன், அதிகாரிங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஸ்பீட் கண்ட்ரோல் வைக்கிறது ஒரு முட்டாள் வேலை, இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 75-80 ஸ்பீட் லிமிட் வைக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. இது சொல்லப்போனால் மக்களை சீட் பண்ணுறதுக்கு ஈக்குவலானது. கேஎஸ்ஆர்டிசி கிட்டேருந்து சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு எஸ்சிடிசி நிர்வாகத்துக்கே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அதை எடுத்து பாருங்கள். அதே போல் கேஎஸ்ஆர்டிசியினுடைய பாசிட்டிவ்ஸையுமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். நான் லிங்க்கில் போடுறேன், இந்த வீடியோ அடியில் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அதே போல் வால்வோ பற்றி நிறைய பேர் சொல்லி சண்டைக்கு வராங்க காமெண்ட்டில். வால்வோ தான் பெஸ்ட், வால்வோ தான் இந்தியாவில் பெஸ்ட் பிராண்டு, அசோக் லேலண்ட்லாம் அது கிட்ட வராது, டாட்டா இது கிட்ட வராது, நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். வால்வோனுடைய டாப் ஸ்பீடு பற்றி, இன்ஜின் பற்றி எல்லாமே நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், என்னோடய வீடியோஸ் எல்லாமே நடுநிலையாக இருக்கும். பஸ் ஃபேன்ஸ்க்காக நான் என்னுடைய சேனல் ஆரம்பிக்கலை, ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எந்த பஸ் ஃபேனாக வேணால் நீங்கள் இருந்துட்டு போங்க, எந்த பிராண்டையும் சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோ இருக்காது, நடுநிலையாக தான் இருக்கும். அதே போல் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை சப்போர்ட் பண்ணியும் இருக்காது, நடுநிலையாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் நானும் இருக்கேன். எஸ்சிடிசி
பிராண்டை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆனாலுமே அதுலேயுமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையுமே நான் சொல்லியிருக்கேன். நிறை குறைகள் ரெண்டையுமே நான் சொல்லியிருக்கேன். வால்வோ ஃபேன்ஸ் மெயினாக உள்ள காமெண்ட்ஸில் அவதூறாக நிறையா போடுறீங்க. வால்வோ ஸ்கேனியா போன்ற பேருந்துகளில் நீங்கள் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இவங்க எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி நான் கேட்குறேன். லட்சக்கணக்கான பேர் வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இதில் எவ்வளோ பேர் இதுக்கு ஈக்குவலண்ட்டான லக்ஸுரி கேட்டகரி இந்தியன் பஸ்ஸில் போயிருக்கீங்க? டாடா லேலாண்ட் பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் 1% கூட உதாரணத்துக்கு இந்தியன் பிராண்டான அசோக் லேலண்ட் லக்ஸுரியால் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வால்வோவில் போய் வால்வோ தான் பிரமாதம், ஸ்கேனியா தான் பிரமாதம்னு சொல்கிறவங்கள 1% கூட இந்தியன் பிராண்டான அசோக் லேலண்ட் லக்ஸுரியா பஸ்ஸில் போயிருக்க வாய்ப்பே இல்லை. லக்ஸுரியா சேசஸில் தான் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஏசி பஸ் பண்ணுறாங்க இந்த லேலாண்ட் சேசஸில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லக்ஸுரியா பிராண்டு கிடையாது. இதில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்காது. ஆனால் ஒரிஜினல் லக்ஸுரியா இந்த ஃபுல்லி பில்ட் யூனிட் இரிசார் டிவிஎஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வால்வோக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட வரும், பிரேக்கிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இஎம்ஆரோட வரும். எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது. இதில் வந்து ரியர் வியூ அந்த வீடியோ கேமராவும் இருக்குது. இந்த பஸ்ஸஸில் எவ்வளோ பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க? வால்வோவில் போனவங்க இந்த பஸ்ஸஸில் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்தியன் பிராண்ட்ஸிலும் நீங்கள் போயிட்டு தான் நீங்கள் கிராஸ் கம்பேரிசன் பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாரின் பிராண்ட்ஸை போயிட்டு ஃபாரின் பிராண்ட்ஸ் தான் பெட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு இந்தியனாக யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சொல்கிறது சரியா? ஃபாரின் பிராண்ட்ஸை நான் அட்டாக் பண்ணல. வால்வோவினுடைய அதனுடைய சில விஷயங்கள், அதனுடைய சாராம்சம் அம்சங்களை பற்றியுமே நான் நிறையா பேசியிருப்பேன். ஒரு இந்தியனாக சொல்லுங்கள், இந்தியன் பிராண்ட்ஸுமே இருக்குது. டாடா லேலாண்ட் இருக்குது. இந்தியன் ஆர்மிக்கு யாருங்க சப்ளை பண்ணுறது வெஹிக்கிள்? வால்வோ சப்ளை பண்ணுறாங்களா? டாடா லேலாண்டு தான் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் இதில் ஓடுது. உங்களுக்கு சாப்பாடு இதில் வருது, நமக்கு சாப்பாடு எப்படி வருது, மில்க் எப்படி வருது, நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படி வந்து சேருது. அத்தியாவசியமான தேவைகளை நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறது இந்தியன் பிராண்ட்ஸ் தான். வால்வோ ஓகே, அது லக்ஸுரி வெஹிக்கிள், அது வேணும்னா வாங்கிக்கலாம். அது ஒரு லக்ஸுரிக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட வெஹிக்கிள். நாட்டை காத்துறது, அங்கே பார்டரில் வேலை செய்யக்கூடிய வெஹிக்கிள், நம்மளுடைய இந்திய எக்கனாமிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லாம் இந்தியன் பிராண்ட்ஸ் தான். அப்போ இந்தியன் பிராண்ட்ஸை நம்ம மதிக்கணும். அப்போ இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேரோ மைண்டோட வால்வோவை பற்றி பேசக்கூடாது, தப்பு, பேசவே கூடாது, இந்தியன் பிராண்ட்ஸை மட்டமாக பேசுறது சரியா? இது சரியான விஷயம் கிடையாது. இதை நீங்கள் மதிக்கணும். இந்தியன் பிராண்ட்ஸை கண்டிப்பாக மதிக்கணும். இந்தியாவில் நம்ம இருக்கோம். இந்த இந்தியன் பிராண்ட்ஸ்னால தான் இந்தியாவுடைய எக்கனாமியே ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய வாழ்வாதாரமே இவங்களால தான் நடக்குது. அப்போ இருக்கும்போது மட்டமாக இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது சரியானது கிடையாது. இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் சொன்னது போல் வால்வோக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். வால்வோ பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி, 7-8 வருஷம் முன்னாடி அந்த வால்வோ கம்பெனி சிஇஓ என்ன சொன்னார்னா, வால்வோ பிராண்டை இந்தியாவில் நாங்கள் FBUவாக தான் விற்போம், ஃபுல்லி பில்ட் யூனிட்டாக தான் விற்போம் அப்படின்னு சொன்னார். சேசிஸை நாங்கள் விற்க மாட்டோம், அசோக் லேலண்ட் மாதிரி டாட்டா மாதிரி நாங்கள் சேஸை விற்க மாட்டோம். சேஸை விற்று அது மேலே பாடி பில்டு பண்ணால் அது சுப்பீரியராக இருக்காது, அது சேஃப்டி கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. வால்வோ கம்பெனியான நாங்கள் சுப்பீரியரான பஸ் ஃபுல்லாக நாங்களே தான் பில்டு பண்ணி இந்தியாவில் விற்போம், எந்த காரணத்தை கொண்டு சேஸை விற்க மாட்டோம் அப்படின்னு மாரில் அடிச்சுக்கிட்டு 7-8 வருஷம் முன்னாடி அவர் சொன்னார். என்ன அவர் என்ன இன்டெரக்டாக சொல்ல வர்றாருன்னா, இந்தியன் பிராண்ட்ஸ் மட்டோங்கிறாரு. டாட்டா லேலண்ட்லாம் மட்டோன்னு சொல்கிறாரு. சேஸஸில் நீங்கள்லாம் பாடி பில்டு பண்ணி விற்கிற ஆளுங்க, எங்களவு நீங்கள் ஃபுல்லாக பில்டு பண்ணி விற்க முடியாது, எங்கள் தான் சுப்பீரியர்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி தேதியில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சேஸஸை விற்று இங்கே இருக்கக்கூடிய பாடி பில்டர்ஸ், பிரகாஷ் வீரா மாதிரி பாடி பில்டர்ஸ் வச்சு தான் பாடி பில்டு பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ கஸ்டம் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பாடியை பில்டு பண்ணுறாங்க. ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் வருது இப்போ வால்வோவில், நீங்கள் பார்த்துப்பீங்க. மல்டி ஆக்சல் வால்வோவில் சேசிஸை வாங்கி அதை ஸ்லீப்பர் பாடியை பில்டு பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் பாடி பில்டர்ஸ் தான் அதில் பாடியை பில்டு பண்ணுறாங்க. அப்போ ஒரு காலத்தில் மாற தட்டி சொன்ன வால்வோ கம்பெனி இப்போ அவங்க பேச்சுக்கு மாறாகவே இந்தியா உள்ள வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த சேசிஸை மட்டும் விற்கிறாங்க. அப்போ இந்தியாவை எதுக்கு யூஸ் பண்ணுறான் சொல்லுங்கள் பார்ப்போம்? லாபத்துக்காக யூஸ் பண்ணுறான். உங்களையும் என்னையும் லாபத்துக்காக யூஸ் பண்ணுறான். நம்மளை ஒரு மார்க்கெட்டாக பார்க்குறான், நம்மளை ஒரு மனுஷனாக பார்க்கல. யார் மனுஷனாக பார்க்குறது? இந்தியன் பிராண்ட்ஸ் டாடா லேலாண்ட் தான் நம்மளை மனுஷனாக பார்க்குறான். டாட்டாவுடைய ட்ரக்ஸ், லேலாண்டோட ட்ரக்ஸ் தான் அங்கே பார்டரில் நிற்குது. இந்த ட்ரக்ஸ்னுடைய இன்ஜினை வச்சு தான் நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஹெவி பவர் இன்ஜின் வந்து அசோக் லேலண்ட் நெப்டியூன் சீரிஸ் இன்ஜின் தான். 380 HP இன்ஜினை வச்சு தான் இந்த வெஹிக்கிள்ஸை இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணுது. வால்வோ பண்ணல, ஸ்கேனியா பண்ணல, பென்ஸ் பண்ணலை. அதனால் நீங்கள் மதிக்கணும், இந்தியன் பிராண்ட்ஸை மதிக்கணும். அடுத்த வாட்டி உள்ள இந்தியன் பிராண்ட்ஸை பற்றி அசிங்கமாக போடுறதை நான் விரும்ப மாட்டேன். வால்வோ பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதனுடைய பாசிட்டிவ் சொல்லுங்கள், நீங்கள் ஃபேன்ஸாக இருங்க, அதை நான் அப்போஸ் பண்ணல. வால்வோ பற்றி நான் எப்பயுமே மட்டமாக பேசியதே கிடையாது. ஆனால் இந்தியன் பிராண்ட்ஸை பற்றி மட்டமாக பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்தியன் பிராண்ட்ஸை நம்ம மதிக்கணும். வால்வோ, ஸ்கேனியா போன்ற வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் டிஸ்கவுண்ட்டில் விற்கிறான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் எக்கனாமிக்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும். இந்த பிராண்ட்ஸனுடைய வேல்யூ அதிகம். பென்ஸும் உட்பட்டு தான் சொல்கிறேன். இந்த பிராண்ட்ஸுடைய ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல. டாடா லைலாண்டை கம்பேர் பண்ணும்போது வால்வோலாம் சுப்பீரியர் வெஹிக்கிள். இந்த வால்வோ பஸ்ஸை விற்கிறான் இல்லையா, இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸை விற்கிறான்ல, சொல்லப்போனால் இந்த பஸ்ஸை அவன் நியாயமான விலைக்கு விற்கணும்னா 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான்? 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். இது வந்து ஒரு வகையான டம்பிங் தான். இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸோட காம்பீட் பண்ணணும். விலை கம்மியாக விற்றாலும் இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய யூனிட்டை விற்கலாம். அப்போ லாபம் ஒரு யூனிட்டில் கம்மின்னு வச்சா கூட ஓவரால் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவன் அண்டர் ப்ரைஸிங் பண்ணி இந்தியாவில் விற்கிறான். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு காலத்தில் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வரி அதிகம் போட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை இந்தியாவில் அசம்பிள் பண்ணி விற்கிறதுனால நிறைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுமே இந்த வெஹிக்கிள்ஸை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொன்னது போல் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய வால்வோ பஸ்ஸை 1 கோடி 5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. வேணுமுனே கம்மியாக விற்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுமே இது விலை அதிகம் விற்கலையே, இவன் சீப்பாக தானே விற்கிறான்னு இதை வாங்கிடுறாங்க. இதை வாங்குறதுனால ஓகே, நீங்கள் நினைக்கலாம் ஃபாரின் பிராண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்குது, அவன் விலை கம்மியாக விற்கிறான், நானும் அதில் சொகுசாக ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாட்டை நீங்கள் வந்து கவனத்தில் எடுங்க. இந்தியன் பிராண்ட்ஸ் டாடா லைலாண்ட் இவங்களுமே என்ட்ரி லெவலில் லக்ஸுரி பஸ் எடுத்துகிட்டு வரணும்னு விரும்புகிறாங்க. இதை ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரான். யார் இவன்? இந்தியன், நம்மளோட அண்ணன் தம்பி. இவனை யார் என்கரேஜ் பண்ணணும்? நீயும் நானும் தான் என்கரேஜ் பண்ணணும். கவர்மெண்ட் தான் என்கரேஜ் பண்ணணும். அப்போ எடுத்த உடனே டாடா லைலாண்ட் லக்ஸுரி பஸ்ஸை மல்டி ஆக்சலில் கொண்டு வந்தால் எடுத்த உடனே ப்ரைவேட் செக்டர் கண்டிப்பாக வாங்க மாட்டான், ரிஸ்க் எடுக்க மாட்டான். கவர்மெண்ட் தான் ஊக்குவிக்கணும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இந்த பஸ் ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஆனால் இந்தியாவில் இருக்க டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வால்வோவில் வாங்கிடுறாங்க, ஸ்கேனியாவில் வாங்கிடுறாங்க. விலை கம்மியாக வருது, அந்த பஸ் சுப்பீரியர் தான். ஆனாலும் அது வந்து சீப்பாக இருக்கிறதுனால டக்குன்னு அதை வாங்கிடுறாங்க. அப்போ இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் அளிக்கிறாங்கன்னா இவங்க முக்கியத்துவம் அளிக்கிறது கிடையாது. இதே ஆனால் வெளிநாட்டில் இது ஆப்போசிட். நீங்கள் ஜெர்மனிலேயோ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டுக்கு தான் முன்னுரிமை. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டான். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சோன்னா, நான் இதெல்லாம் ஆசிரியராக சொல்ல விரும்புகிறேன். நான் இது வந்து இப்போ ஒரு ஆட்டோமொபைல் ரிசர்ச்சராக நான் சொல்ல விரும்பலை, ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ஸை மதிக்க மாட்டாங்க. குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் காட்டி உள்ளே இறக்க மாட்டான். அங்கே இறக்குமதியே செய்ய மாட்டான். ஜெர்மனி நாட்டுக்காரன் ஜெர்மனி ப்ராடக்ட்ஸ் தான் முக்கியத்துவம் அளிப்பான். அங்கே இருக்க பென்ஸ் கம்பெனி அங்கே தான் முக்கியத்துவம் அளிப்பான். அவனோட பென்ஸ் ட்ரக்கை இந்தியாவில் விற்க பார்ப்பான், மற்ற நாடுகளில் தான் விற்க பார்ப்பானே தவிர நம்மளது அவ்வளோ ஈஸியாக வாங்கிட மாட்டான். ஆனால் நம்ம என்ன இருக்கோம்? வெளிநாட்டு மோகத்தில் இருக்கோம். அந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த கொலோனியல் மைண்ட் செட்லேருந்து வரணும். இந்த அடிமையான இந்த மென்டல் இதிலேருந்து நம்ம வரணும். இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு மன நிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம இந்த பிரிட்டிஷ் கொலோனியல் மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம மதிக்கணும். நம்ம ப்ராடக்ட்ஸும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனா கூட கண்டிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மேனுஃபேக்சர்ஸ்டால் கொண்டு வர முடியும். 12 வருஷம் முன்னாடி அசோக் லைலாண்டில் 480 HP இன்ஜின் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஜப்பான் ஹீனோ சீரிஸ் இன்ஜின் தான். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்து 480 HP ட்ரக்கை 12 வருஷம் முன்னாடியே அவங்க கொண்டு வந்தாங்க. 2007 கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் மார்க்கெட்டில் கொண்டு வர முடியல. ஏன்னா அது இந்தியன் மார்க்கெட்டில் அதுக்கான டிமாண்ட் இல்லை, அதனால் எடுத்துகிட்டு வர முடியாமல் போச்சு. அப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸால் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த வெளிநாட்டு மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்க? சீப்பாக அவங்க ப்ராடக்ட்ஸை டம்ப் பண்ணிடுறதுனால நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்னால இதை விற்க முடியாமல் போகுது. இதை நீங்கள் மதிக்கணும். பஸ் ஃபேன்ஸாக இருக்கிறத விட முதல்ல ஒரு இந்தியனாக இருங்க. பஸ் ஃபேன்ஸாக இருங்க. பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு இந்தியனாக நீங்கள் முதல்ல மதிங்க. ஃபாரின் பிராண்ட்ஸை தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேணான்னு நான் சொல்லவே இல்லை. என்றைக்குமே நான் வால்வோ ஸ்கேனியாவெலாம் நான் எதிர்த்தது கிடையாது. கண்டிப்பாக இந்த பஸ்ஸும் தேவை நமக்கு. ஒரு சில ஹையர் கேட்டகரியில் தேவை. நாளை பின்ன இந்தியாவும் வேகமாக வளரணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரணும். வால்வோ ஸ்கேனியா பென்ஸ் பஸ் இருந்தால் தான் அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ இது கண்டிப்பாக தேவை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிங்கன்னு சொல்கிறேன். சைனாவில் பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய பஸ் கம்பெனி, ட்ரக் கம்பெனிலாம் கவர்மெண்ட்டே நடத்தும். கவர்மெண்ட் பஸ் கம்பெனி சைனாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதெல்லாம் மேசிவ் கம்பெனிஸ். இப்போ ஜெர்மனி பென்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வளர்ந்துட்டு வராங்க. நிறைய அமெரிக்கன் பிராண்ட்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் ஆட்டோமொபைல் கம்பெனி, ஜாப்பனீஸ் ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் ஓவர்டேக் பண்ணி சைனாவோட கவர்மெண்ட்டில் செய்யக்கூடிய பஸ்ஸஸ் பிராண்ட்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுது. அப்போ பாருங்கள், அந்த நாடு சொந்த நாட்டு மக்களை சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸை உருவாக்குறான். நம்மளால் ஏன் பண்ண முடியல? கவர்மெண்ட் ரீதியிலேருந்து அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வரல. அது இல்லாமல் நிறைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் வந்து இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டாங்க. முக்கியத்துவம் அளித்தாதான் அவங்க லாபம் போய் சேரும். அந்த லாபத்தை வச்சு தான் அவன் மறுபடியும் ரிசர்ச் பண்ணுவான். மறுபடியும் ரிசர்ச் பண்ணி இன்னும் பெட்டரான ப்ராடக்ட்ஸை கொண்டு வருவான். அதனால் தயவுசெய்து என்னோட கனிவான அன்பான வேண்டுகோள், பஸ் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள்
ஒரு இந்தியனாக முதல்ல இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் ஃபேனாக இருங்க. அதே போல் இந்த கேஎஸ்ஆர்டிசி, டிஎன்எஸ்டிசி இது சம்மந்தம் அநாகரிகமாக உள்ள காமெண்ட்டை போடாதீங்க. என்னுடைய வீடியோஸை பாருங்கள். கேஎஸ்ஆர்டிசியோட பெருமைகளை நான் அதிகமாகவே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கேஎஸ்ஆர்டிசியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெவென்யூ மெத்தடை நான் 7 வருஷம் முன்னாடியே ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தேன். கேஎஸ்ஆர்டிசியில் அட்வர்டைஸ்மெண்ட், பஸ் பாடியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அவங்க லாபத்தை ஈட்டுறாங்க. இதனால் பேசஞ்சர் ஃபேர்ஸை அவங்களோட மாடரேட் பண்ண முடியுது. இந்த ஒரு மாடலை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் 7 வருஷம் முன்னாடி ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தேன். அது அக்னாலஜ்மெண்ட்டுமே என்கிட்ட இருக்குது. கேஎஸ்ஆர்டிசியினுடைய மாடலை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் நான். எந்த விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணேன்னா, கேஎஸ்ஆர்டிசியில் இன்டர்மீடியேட் 2x2 லக்ஸுரி நான் ஏசி ஸ்லீப்பரில் பஸ் அந்தளவுக்கு நம்பர்ஸில் கிடையாது. ஒன்று மேலே வால்வோ இல்லை கீழே 2x3 தான் அதிகம் நம்பர்ஸில். அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இன்டர்மீடியேட் சர்வீஸ் அதிகன்றதான் நான் சொன்னேன். 2500 பஸ் கிட்ட இருக்குது. இதனால் ஏழை நடுத்தர மக்களும் டீசெண்டான லோ ஃபேரில் இதில் போகலான்றது தான் நான் சொல்ல வந்தேன். இதை நிறைய பேர் உணரல. அதை ஒத்து கேட்கக்கூட இவங்களுக்கெல்லாம் பேஷன்ஸ் இல்லை. அதுக்குள்ளேயே அவங்க கோவப்பட்டு காமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அதனால் கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நம்மளுடைய நண்பன் தான், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்மளுடைய அண்ணன் தம்பி தான். தயவுசெய்து ஒரு பொறுமையோட மரியாதையோட வீடியோஸை ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வியூஸை நீங்கள் உள்ளே போடுங்க. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். இன்னமும் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடலான்னு தான் இருக்கேன். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம், இந்த யூடியூப் சேனல் ஒரு ஃபேன் பேஜ் கிடையாது, ஃபேன் சண்டை போடுற ஒரு இடம் கிடையாது. ஆட்டோமொபைல் லவ்வர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அது நடுநிலையாக ஆட்டோமொபைல் சம்மந்தமான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நிர்வாகத்துக்காக, கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்புட்ஸை நான் அளிக்கணும். அதை நம்ம லெட்டர் மூலமாக போட்டாலோ இமெயில் மூலமாக நம்ம போட்டாலோ அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் நம்ம போட்டோம்னா ஆயிரக்கணக்கான பேர் இதை பார்ப்பாங்க. ஸோ நிர்வாகத்துக்கும் இது ஈஸியாக சென்று சேரும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நிர்வாக ரீதியாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், தயவுசெய்து எடுத்து பாருங்கள். நம்முடைய ஸ்டேட்டில் வெஸ்டிபியூல் பஸ்ஸை மறுபடியும் கொண்டு வரலாம், மிடி பஸ்ஸை மறுபடியும் கொண்டு வரலாம், டபுள் டெக்கர் பஸ்ஸை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்றதான் சஜஷன் நான் கொடுத்துருக்கேன். டிஎன்எஸ்டிசியில் 12 மீட்டர் பஸ்ஸை கொண்டு வரலான்னு சொல்லி நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். எஸ்சிடிசியில் நடக்கக்கூடிய ஒரு சில ராங்கான சில விஷயங்கள், டிஸ்கிரிப்பன்சிஸ், முறைகேடுகளை பற்றியும் நான் பேசியிருக்கேன். சீட்டை சரியாக வைக்காமல் இருக்கிறது வேணும்னே, அதனால் நிறைய பேர் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு போகிறாங்க, இதை பற்றி பேசியிருக்கேன். ஸ்பீட் லிமிட்டை ரொம்ப இறக்கி வைக்கிறதுனால மக்களுக்கு எந்த ஒரு நலனும் இல்லை, இது ஒரு ஏமாற்று வேலை போல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி கூட நான் தைரியமாக என்னோடய வியூஸ் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அதனால் இந்த சேனல் ஒரு ஆட்டோமொபைல் லவர்ஸ்க்கான ஒரு சேனல். இன்புட்ஸ், சயின்டிஃபிக் இன்புட்ஸை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்புட்ஸை கவர்மெண்ட்டுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சேனலாக தான் இதை நான் நடத்துகிறேன். ஸோ தயவுசெய்து இந்த அநாகரிகமான காமெண்ட்ஸ் உள்ளே இனிமேல் போட வேணாம். என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு மறுபடியும் என்னோடய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் ஃப்யூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் போடுவேன். இன்னும் ட்ரக்ஸ் பற்றிலாம் கூட நான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். நம்ம மேற்கொண்டு நிறைய வீடியோஸில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.